டைம் பார்த்திங்கன்னா 8:03 ஆச்சு நைட்டு. கரெக்டாக இன்றைக்கி வந்துட்டு சாட்டர்டே காலையில் என்ன ஆயிடுச்சு, பாய்ஸ் வந்துட்டு திடீர்னு புதுசாக சடன் பிளான் போட்டாங்க ஊட்டி போகலாம் அப்படின்ட்டு. நானும் இவனும் பிஸி ஆகிட்டோம். சரி நீங்கள் முன்னாடி போங்க, நாங்கள் பின்னாடியே கேரி ஆன் பண்ணிக்கிறோம். நாங்கள் என்ன நினச்சோம் அப்படின்னா, முன்னாடி போங்க பின்னாடி ஒரு 1 மணி நேரம் 2 மணி நேரத்தில் வந்துடலாம்னு நினச்சோம். அதாவது காலையில் 9 மணிக்கு. நாங்கள் எப்போ கிளம்புனோம்னா 6 மணிக்கு கிளம்புனோம். ஃப்ளாஷ்பேக். ஹலோ காய்ஸ், ஹாய் எவ்ரி ஒன், வெல்கம் டு ப்ரோகோட் ஸ்காட். ஸோ நானும் செந்திலும் இங்கேருந்து கிளம்பியிருக்கோம் எங்கள் வீட்டிலேருந்து. ஸோ தேஜு அரியும் கவுண்டம்பாளையத்தில் வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க. அண்டு சஞ்சீவ் கார்த்தி காய்ஸ் ஆர் கம்மிங். ஓகே, ஸோ லெட்ஸ் see how it goes. Guys, மாமாவை பார்த்தாச்சு காய்ஸ். வண்டி மாற்றி ஓட்ட போகிறோம் காய்ஸ். தேஜு ஆர்கே காய்ஸ், நாங்கள் பெட்ரோல் அங்கேயே ஃபுல் டேங்க் பண்ணிட்டோம். ஸோ அரியும் தேஜுவும் வந்துட்டு பெட்ரோல் போட்டுருக்காங்க. மாமா தண்ணி குடிச்சிட்ருக்கான். நாங்கள் இன்னும் காரமடைக்கு முன்னாடி இருக்கோம் காய்ஸ். பார்த்தாலே அடிக்கணும் போல இருந்துச்சு. பார்த்தாலே எப்பறம் ஒருத்தனை பார்த்தா அடிக்கணும் போல தோணும். நீ வேணா பாரு தம்பி. ஃப்ரெண்ட்ஸ் கஷ்டப்பட்டு போகிறோமா, வேகமாக போனோம், தூங்கி எழுந்திரிச்சு திரும்ப காலையில் வேகமாக இறங்கிடுவோம். ஆமாம், மேலே போன உடனே நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் இருப்பாங்க. உங்களுக்கு காட்டுறோம் எவ்வளோ பவராக இருப்பானுங்க, என்னென்ன பண்ண போகிறானுங்கன்னு பாருங்கள். நாங்கள் இவ்வளோ கஷ்டப்பட்டு மேலே போய் அவனுங்களுக்கு டஃப் காம்படிஷன் கொடுத்து அவனுங்க கூட ஆடணும் நாங்கள் டாங்குன்னு. நந்தா வந்துட்டு நந்தா ஒரு கெத்து அப்படியே வந்தாச்சு. ஸோ திஸ் இஸ் மீ அண்ட் கார்த்தி வந்தாச்சு. முடிச்சு விட்டானே நம்ம எப்படா வந்தீங்க? நீங்கள் எத்தனை மணிக்கு ரீச் ஆனீங்க? ஒரு 3 o'clock இல்லை 4 o'clock வந்துருப்போம். நீங்கள் ரூம் 4 o'clock அவங்க இங்கே ரூம்க்கே ரீச் ஆகிட்டாங்க. ஆனால் நாங்கள் 4:50க்கு தான் வண்டி எடுத்து 5:50 தான் வண்டி எடுத்தோம். 5:40க்கு வண்டி எடுத்தோம். கரெக்டாக 9:20 ஆயிடுச்சு இப்போ. ஓகே கைஸ், ரூம் வந்தாச்சு. செந்தில் இன்ட்ரடியூசிங் செந்தில். இது வரைக்கும் நீங்கள் அவ்வளோதான் வந்தாச்சு. நம்ம தான் சாப்பிடவே இல்லை. நம்ம இப்போ தான் சாப்பிட போகிறோம். புரோட்டா வாங்கி வச்சிருக்காங்க நமக்கு. புரோட்டா மாமா தூங்கிட்டு இருக்கான். நாங்கள் சிறுத்தையை வாங்கி மேலே உட்கார வச்சிருக்கிறோம். இங்கே ஒரு சிறுத்தை முடிச்சிட்டு இருக்கு, இங்கே ஒரு சிறுத்தை தூங்கிட்டு இருக்குது. ஆமாம், நந்தகுமார் தான் வீடியோ எடுத்துட்டு இருக்கான். உள்ளே வந்த உடனே புரோட்டா மட்டும் வாங்கி வச்சிருந்தாங்க. அது எங்களுக்கு மனசு பிடிக்காதனால நந்தா போய் பிரியாணி ஃப்ரைட் ரைஸ்லாம் வாங்கிட்டு வந்தான். நந்தாவும் செந்தில் வந்துட்டு விட்டுட்டே தின்னுட்டான். அதனால அவனுக்கு நைட்டு ஒரு கச்சேரி இருக்கு. எங்களே வர வச்சு எங்ககிட்ட காசு வாங்கி எங்களுக்கு வாங்கி தராங்க. ஏதோ ட்ரிப்புக்கு இது பண்ண மாதிரி. இது ஒரு ரோமான்ஸ்க்கு அழகே இல்லை. விட்டுட்டு சாப்பிட்றது வந்து ஒரு கைஸ் டூ வாட்ச் மாவீரன். 100 டைம் பார்த்துருந்தாலும் 120 டைம் பாருங்க எனக்காக ப்ளீஸ். இதுக்கு மேலே ஒரு ஓஜியான படம் உங்களுக்கு வேணும்னா இதை தேர்முட்டை நடப்பட முடியாது. நீ அவ்வளோதான் பார்க்கணும். டபுள் எக்ஸல் வாங்கி போட்டு இங்கேடா விட்டுவேன். மீண்டும் பிறப்பாயடா பார்த்திபா, மீண்டும் பிறப்பாயடா. ஹாய் கைஸ், இது டே 2 இன் ஊட்டி. நாங்கள் இப்போ கிளம்பிட்டு இருக்கோம். எங்கே போகிறதுனே தெரியல. காலையில் ஒரு கடைக்கு போனோம். மயிறு மாதிரி இருந்துச்சு சாப்பாடு, கேவலமாக இருந்துச்சு. இப்போ அடுத்தது கெஃபே போகலான்ட்டு இருக்கு. போய் பார்க்குறோம். பார்த்துட்டு சொல்கிறல ஒரே ட்ரெஸ்ஸில் இருப்போம். ஏன்னா ட்ரெஸ்ஸு கூட எடுத்துகிட்டு வரல. ஆமாம், இப்போ நாங்கள் கிளம்ப போகிறோம். வீட்டுக்கு சீக்கிரம் போகணும். நேராக போய் ஒரு கெஃபேயில் போயிட்டு சும்மா ஸ்நாக்ஸ் ஏதோ சாப்பிட்டு வீட்டுக்கு போக போகிறோம். எல்லாம் நந்தா பண்ண ட்ரீட்டு. நந்தா தேங்க்ஸ் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு. அவனுக்கு பிரச்சனை இல்லை. பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு நான் காசு கொடுத்தேன். ஆமாம் கைஸ், இந்த வழியாக வந்துட்டு இருந்தோம். வரதை பார்த்தா இங்கே ஒரு நல்ல ஒரு ஃபுட்பால் மேட்ச் நடக்குது. ஆமாம், அதை பார்க்கலாம் தான் வந்திருக்கிறோம். கண்டுபிடிச்சது வந்துட்டு நம்ம ஹல்டி கிளப் வெர்சஸ் ஹல்டி கிளப் மேட்ச் பண்ணிட்டு இருக்கோம். நாங்கள் வாட்டுக்கு இருந்தோம் ரோட்டில். இவன் சொன்னான்னு சொல்லிட்டு வந்திருக்கேன். இப்போ உள்ளே போய் விடலைன்னா இவன் செத்துட்டான். இப்போது இத்தனை இதுலேயும் வந்துட்டு தனலட்சுமி காரப்பொரி வேணும். மாங்காய் தேடிட்டு இருக்கு. இந்த ஸ்டேடியமில் தான் மேட்ச் நடக்குது. போய் பார்ப்போம். டீம் தான் டாமினண்ட்டாக ஆடிட்டு இருக்காங்க. நான் இப்போ போய் பார்க்குறோம். பார்த்துட்டு சொல்கிறோம் எப்படி இருக்குன்னு. உனக்கு அடிக்கிறானா?
கிரவுண்ட் உள்ள நாடுகளும் போனோம். சித்தப்பா என்ன சொல்றான், ஃபேஷன் வந்துட்டு என்கிட்ட கொஞ்சம் அவங்களா தான் சொல்லணுங்கிறான். ஆப்வியஸ்லி நம்மளே பாக்குறானுங்க. அவன் பண்றது ஒண்ணுமே பிடிக்கல எனக்கு. போடு சரியான கிட்ட மாப்ள. எங்க வாங்குனதுலாம் ஃபேஷன்ஸ் அந்த மைண்ட்ல எப்பயுமே ஃபேஷன் 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 இருந்து வச்சுக்க, அதெல்லாம் நீ ஃபேஷனா மாத்தலாம். மாப்ள எப்படி மாப்ள இது என்ன சொல்லுங்க. பையன் அழகா இருக்கிறாங்கிறத அவனே சொல்றத விட நீங்க சொன்னீங்கன்னா அவனும் நல்லா இருக்கும்ல. அதனால அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா. அவன் நிறுத்துற அந்த லூசுக்கு மட்டும் வந்துட்டே இருக்கான் போடுறா. வர நிறுத்துற அவனை. பைத்தியக்காரப்ப எதுக்குடா வரீங்க? அது வாஸ்தவம். கேஃபே சூப்பராக இருக்குது. கேஃபேவோட ரிவ்யூ கொடுக்க செஞ்சு கெஃபே இப்போ வரைக்கும் பார்க்குற வரைக்கும் சூப்பராக இருக்குது. பின்னாடி பார்த்தீங்கன்னா செம்ம கலராக என்னென்னமோ இருக்குது. எல்லாமே டீ தூள் தான். எல்லாமே டீ தூள் தான். செம்மையாக இருக்குது. வா வயசானவங்கலாம் வராங்க. பெரியவர் முதல் பெரியவர் வரை எல்லாருமே வந்து இங்கே விரும்பி உண்ணக்கூடிய ஒரு கெஃபேவாக இருக்குது பட்டீஸ் கெஃபே. என்ன என்ன எழவி அது? அதனால தான் நம்ம பட்டீஸோட வந்திருக்கிறோம். பட்டீஸ் கெஃபே மெனு என்ன சொல்லணும்னா, இது ஒரு டீ எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறவங்களுக்கான கடை ஷாப். இது ஃபுல்லாமே டீ தான் இருக்குது. ஆர்கானிக்கான டீ, நீல்கிரிஸோட ஸ்பெஷல். எல்லாருமே மோடிஸ் வராங்க. நீங்கள் எல்லாம் மோடிஸ்னு போகாதீங்க. அது பக்கத்தில் இது ஒன்று இருக்குது, நல்லா தான் இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். லொக்கேஷனும் நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் போட்டு விட்றோம். ரொம்ப பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி. நீங்கள் மோடிஸ் பீட்சா ரேட்டு 150 தான். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நான் லொக்கேஷன் போடுறோம். இது ஒன்றும் பெஸ்ட்டான கஃபே. ஏன்னா சஞ்சீவ் கிட்ட கேட்டு பாருங்கள். அவன் ஒரு ஃபுட்டு ரிவ்யூ பண்ணுற ஸ்பெஷலான ஆள். அவன் சொல்லுவான். நம்ம கொஞ்சம் சமையல்கான அதனால் நமக்கு கொஞ்சம் தெரியும். நான் நீ பார்க்குற வரைக்கும் நல்லா இருக்கு. இன்னும் நாங்கள் சாப்பிட்டு சொல்கிறோம். ஆனஸ்ட்டாக இருப்போம் நாங்கள். நல்லா இல்லைனா நல்லா இல்லை. இப்போ என்ன ஆர்டர் பண்ண போகிறோன்னா, ஆயிஸ் உங்களுக்கு என்னென்ன வேணும்னு சொல்லிடுங்கடா. ஹரிசங்கருக்கு என்ன? எனக்கு வந்து கோல்ட் காஃபி இருந்துச்சு, இது சாக்லேட் காஃபி இருந்துச்சா? எனக்கு ஹாட் சாக்லேட். ஹாட் காஃபிடா? ஹாட் காஃபி கிளாசிக் டீ சொல்றேன். ஓகே, கிளாசிக் டீ, ஒரு கோல்ட் காஃபி, மஷ்ரூம் பாஸ்தா ஒன்று. இது வேற என்ன இது போலான்னு இருக்கேன். உனக்கு என்ன வேணும்? சாட்ஸ் தான். சாட்டு தானா? கண்டிப்பாக பசிக்குது. இது ஓகே. இந்த சாட் ஓகேவா? வாட்ஸ்அப் சாட்டு. அடங்கொம்மால வாத்தர் இந்த பாரு. ஹாட் சாக்லேட் நல்லா இருக்குது. குவான்டிட்டி கம்மியாக இருக்குது, ஆனால் சூப்பராக இருக்குது. அளவு கம்மியாக இருக்குது, ஆனால் நல்லா இருக்குது. டேஸ்ட் வாங்கினது அது காட்டுறேன். அந்த டீ பேர் என்னன்னு சொல்லு. கேரமல் ஸ்பைஸ் டீ. எனக்கு நல்லாவே இல்லை. அது ஒரு மாதிரி சப்புன்னு இருக்குது. இது குடிச்சிட்டு அது குடிச்சனாலே தெரியல, அது நல்லாவே இல்லை. பையன் வாங்கினவனுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குங்க. நம்ம நார்மலாக 3 ரோசஸ் குடிக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி குவாலிட்டியான டீ பிடிக்காது. ஆக்சுவலாக டீ சுகர் போடாமல் தான் இருக்கும். ஸோ அதனால் இங்கே ரொம்ப கம்மியாக தான் இருக்குது, மைல்டாக தான் வச்சுருக்குறாங்க. ஆனால் டீயோட வகை தான். வெரைட்டிஸ் ஆஃப் டீஸ் there. இத்தனை நாள் டூப்ளிகேட் டீ குடிச்சிட்டு உண்மையான டீ குடிச்சோடனே நல்லா அது ஒரு மாதிரி அக்செப்ட் டக்குன்னு ஆம்பளை செருப்பு போடுற கூச்சமாக இருக்குது. சரி, உங்கள் ரிவ்யூ செந்தில். எனக்கு என்ன டீயே வரல தம்பி. டீ இன்னும் வரல. உனக்கு என்ன தெரியும்? எழுத படிக்க தெரியுமா? ஸ்கூலுக்கு போயிருக்கேன். எழுது சும்மா. இன்னைக்கு டேட் போடு. ஃபர்ஸ்ட் டேட்ல போட்டு. ஆமா, டேட் போட்டு 30யா? 18 இல்ல 19 ஏப்ரல். வாட்ச்ல டைம் தெரியும்ல. வாட்ச் நல்லா இருக்கு. வாட்ச் நல்லா இருக்கு. ஏய், யாருக்குடா வாட்ச்? வாட்ச் என்னடா? என்னோட இல்ல இல்லதான் என்னன்னா நீ சத்தியமா டேட் தெரியல. எங்க இருக்கு டேட்? 19/4. பையன் வந்துட்டு ஹேண்ட் ரைட்டிங் நீட்டா இருக்கு. அந்த தட் ஒன் ப்ரோ வித் குட் ஹேண்ட் ரைட்டிங் ஆடு மாடுகள்ல அந்த மாதிரி கொஞ்சம் நல்லா சாட்ஜிபிடி பார்த்து எல்லாமே பண்ணிட்டு இருக்கிறேன். என்னோட வாழ்க்கையே டிசிஷனே சாட்ஜிபிடி தான் எடுத்துட்டு இருக்கு இப்போ கொஞ்ச நாளா. இதெல்லாம் பர்சனலா ஃபீல் பண்ணிருக்கேன். பர்சனலா ஃபீல் பண்ணி கிராமர் மிஸ்டேக் பார்த்தேன். சரி, வெயிட் பண்ண. அவனை பர்சனலா ஃபீல் பண்ணி எழுத சொல்லுங்க. அவனுக்கு சான்ஸ் தரணும். நம்ம பயங்கரமாக எழுதி கொடுத்துருக்கோம். இங்கே பாருங்க, அதில் வந்துட்டு எழுதினதெல்லாம் செந்தில் ஹேண்ட் ரைட்டிங் பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த யூடியூப் இந்த ஸ்மைலி போட்டால் நான் டிராயிங்கில் நான் என்னோட தான் சம்மந்தமாக கிரிக்கெட் பேட் எதுக்குன்னே தெரியல. டீ கடைக்கு கிரிக்கெட் பேட். அவனுக்கு ஆசை கிரிக்கெட் விளையாடணும்னு ரொம்ப நாள் ஆசை, விளையாட தெரியாது. அதனால இதில் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறான்.
அவர்கிட்ட கொடுத்துருவோம். ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் இப்போ எல்லாம் டீலாம் குடித்தோம். ஸோ என்னென்ன டீ குடித்தோம்? ஹாட் சாக்லேட் டீ இல்லை, ஹாட் சாக்லேட் வாங்கி ட்ரை பண்ணானுங்க. நார்மல் கிளாசிக் ஜிஞ்சர் கார்டமன், ஒன்றும் இல்லை, ஏலக்காய் இஞ்சி டீ, நார்மல் டீ வாங்கி குடித்தோம். எல்லாமே ஃப்ளேவர்ஸ் டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சுது. ரொம்ப நிறைய பேர்லாம் இல்லை, நல்லா ஒரு மாதிரி காம்பேக்டாக நம்ம பாட்டுக்கு ஃப்ரெண்ட்ஸோட நல்லா டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு வேணுங்கிறத கொஞ்சம் வயசானாலே அப்படி தான் பேசிட்டே இருப்பானுங்க, நம்ம கண்டுக்க வேண்டாம். சரியா பேசிட்டே இருக்கிறான், நல்லா இருக்கு, பிஸ்ட் அடிச்சு போகுற மாதிரி பேசலைன்னா அடிக்கிறானுங்க, பேசுனாலும் அடிக்கிறானுங்க. எனக்கு என்ன பண்ணணும் நீங்களே சொல்லுங்கள். நான் இந்த மாதிரி நின்னா இறக்குறாப்பா இருக்கல, எதுக்கு நந்தான்னு கூப்பிட்டா, அதுக்கப்புறம் மாமான்னு கூப்பிட்டா, இனிமேல் எனக்கு கைஸ் தான் கூப்பிட போகிறோம். நான் குடிச்சதான் கைஸ். காமன் இல்லடா, கார்டமன் அப்படின்னா என்ன அவனுக்கு தெரியாதா? ஏலக்காடா சொன்னது கேட்டல நான் சொல்லிருக்கேன். நான் இவன் கேட்குறப்பே ஃபர்ஸ்ட் டைம் நான் சொல்லிட்டேன் ஏலக்காய். எலாச்சி அப்படின்னா எலாச்சின்னா அது அதெல்லாம் ஒண்ணுதான். டேய் எல்லாச்சி வேற ஏலக்காய். எங்க ஆளுக்கு பொதுவாகவே அறிவு ஜாஸ்திங்க, அதனால தான் அந்த மாதிரிலாம் பேசிட்டு இருக்கிறாரு. அதெல்லாம் ஒன்றும் இல்லை கைஸ், கைஸ் வந்துருக்காரு, கைஸ் வந்துருக்காரு. இனிமேல் கைஸ் வரவே வராது, நான் சொல்லிட்டே போயிட்டாரு கைஸ். அடுத்த இடத்துக்கு போயிட்டு உங்களுக்கு மீண்டும் அப்டேட் பண்ணுறேன். அடுத்த ஒரு டீ பார்த்து வச்சிருக்கிறோம், நாங்கள் அங்கே போயிட்டு ட்ரை பண்ணிட்டு உங்களுக்கு சொல்லுவோம். நம்ம இப்போ வந்துட்டு இன்னொரு ஸ்டாப் போட்டிருக்கோம். இது ஏதோ ஒரு ஃபுட் ட்ரக் இறங்கும் தரட்டும், இந்த பேர் முன்னிக்க பரவட்டும். இங்கே வந்துட்டு நம்ம சாப்பிட்லான்ட்டு உக்காண்ட்ருக்கோம். மேகி, சோயா, அப்புறம் பிரெட் ஆம்லேட் சொல்லிக்கிறோம். என்ன வருதோ நாங்கள் சாப்பிட்டு உங்களுக்கு ரிவ்யூ சொல்லலாம். இப்போ தான் வந்துட்டு ஒரு குரங்கு வந்துச்சு, செந்தில் வந்துட்டு மிரட்டி விட்டுச்சு, பேண்டுட்டான். செந்தில் ஓடிட்டான். அந்த குரங்கு செந்தில் நல்லா அப்படின்னு வந்துச்சு. நாய் கத்துல பின்னாடி அந்த காரில் இருக்கவங்களாம் எங்களை அசிங்கமாக பார்த்தாங்க. அதான் பயந்துட்டு குரங்கு தண்ணி குடிச்சிட்டு இருக்கிறான். ஊட்டியில் வந்து பீட்ரூட் வாங்குறான் கைஸ். ஊட்டியில் வந்து பீட்ரூட் வாங்குறான் கருவாய. ஊட்டி பீட்ரூட் மகிமை தெரிஞ்சவங்க கண்டிப்பாக வாங்குவாங்க. ஊட்டி பீட்ரூட் எப்படின்னா, பீட்ரூட் நீங்கள் வந்து பீட்ரூட் நீங்கள் சாப்பிட்டதுக்கு அப்புறம் பீட்ரூட் நீங்கள் சாப்பிட்டதுக்கு அப்புறம் கூட அது மேலே இருக்க இலை வந்து கீரை ரெண்டுமே வரும். நீங்கள் கீரை பொரியலும் செஞ்சுக்கலாம், கீரையோடு சேர்த்து உருளைக்கிழங்கு வச்சு செஞ்சுக்கலாம். அட் த சேம் டைம் பீட்ரூட்டும் நீங்கள் தனியாக செஞ்சு சாப்பிட்லாம். ரொம்ப உடம்புக்கு பேசிக்கிட்டே இருக்கும். இப்போ எங்கே வந்துட்டோன்னு பார்த்தீங்கன்னா கீழே எம்டிஎஸ் வந்துட்டோம். எம்டிஎஸ் தான் மண்டை பாருங்க நல்லா டப்பா வாட்ட. காரமடைக்கு அப்புறம் மேம்பாளையத்தில் இருக்குங்க. இது இங்கே ஒரு இடத்துல இருக்கு. சரிங்களா, நாங்கள் வந்துட்டு இப்போ கீழே இறங்கிட்டோம். வர வழியில் செந்தில் வந்துட்டு குரங்கு சீண்டி அவன் வந்துட்டு கொஞ்சம் பயந்துட்டான். பயந்து மூஞ்சி காட்டுங்க. ப்ரோ நீங்க கண்ணாடி போட்டிருக்கீங்க? சும்மா தான் நீங்கள் வீடியோ எடுக்க. அவர் மிஸ்கின் ஃபேன் அவர் அப்படின்னாலே அப்படி கண்ணாடி போட்டு இப்படி உட்காந்துருக்கணும் சார். சிரிக்கிறா, தொண்டையெல்லாம் வலிக்குதுடா. வீடியோ எடுத்தாலே ப்ரோ நீங்க ப்ரோ இதெல்லாம் கேட்டே கேட்கலாம். நீங்க ஒரு அதனால இப்போ வந்துட்டு இந்த ட்ரிப்பை வந்துட்டு நாங்கள் கட் பண்ணிட்டோம். அது வைண்ட் அப் பார்க்கலாம். vlog என்ன இருக்கும் தெரியல எங்களுக்கு. பிளான் போயிட்டு இருக்கு. அப்கமிங் டேஸ்ல என்ன இருக்கும் சொன்னதே திருப்பி சொன்னதே திருப்பி சொல்கிறோம். ஸோ பிளான் போயிட்டு இருக்கு guys. அடுத்த vlogக்கு அப்கமிங் டேஸ்ல என்னன்ற அப்டேட் வரும். ஆனால் சில பேர் ட்ரிப்ல இருக்க மாட்டாங்க, வீடியோலையும் இருக்க மாட்டாங்க, பேசுனதெல்லாம். ஆமாங்க, உலகத்திலே இருக்க மாட்டான்னு நினைக்கிறேன். அதனால இந்த ட்ரிப்பை நல்லபடியாக முடிச்சதுக்கு எங்களுக்கு நாங்களே வாழ்த்துக்கள் சொல்லிக்கிறோம். நெக்ஸ்ட் ட்ரிப் வந்துட்டு என்னன்னு பார்த்துட்டு சொல்கிறோம். ஸ்டே டியூன். இதே பெரிய வீடியோவாக வரும்.